Hey folks, welcome to my YouTube channel and this is Dinesh. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R இருக்குது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்கிறது 125லேயே அட்ராக்டிவான மிஷின் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வண்டியை ஃபுல்லாக நம்ம ரைட் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பிஃபோர் யூ பை திஸ் ஜஸ்ட் வாட்ச் திஸ் ரிவ்யூ. எக்ஸாஸ்ட் நோட்டுமே வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. So let's move from here. Wow, ரொம்ப ஸ்மூத். லைட்டாக தான் ஆக்சிலேட்டர் செம்மையாக போகுது. இட் ஜஸ்ட் 10 Nm ஆஃப் டார்க். சீரியஸ்லி வெறும் 10 Nm ஆஃப் டார்க் மட்டும்தான். அவ்வளோ ஸ்மூத்தாக வண்டி எடுத்துகிட்டு போகுது. எக்ஸாஸ்ட் தாங்க செம்மையாக இருக்குது. இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். வேறு எந்த வண்டியும் அந்தளவுக்கு இல்லை. ஃபுல் throttle. வாவ், நைஸ். வாவ், என்ஜின் பிரேக்கிங் வேறு செகண்டுக்கு டெஸ்ட் பண்ணுவோமா? நான் படித்து தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. இட் இஸ் ஸ்மூத் அண்ட் வாவ். சிம்பிளி இந்த மிரர்ஸ் ரொம்ப இட் சர்வ் த பர்பஸ் அப்படின்னே சொல்லலாம். நேச்சுரலாக கொஞ்சம் லீனான ஆள் தான். எனக்கு ரொம்ப பெட்டராகவே விசிபிலிட்டி இருக்குது. போத் ரெண்டு சைட்லேயும் எனக்கு பெட்டரான விசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அந்த வண்டி ஓரமாக பார்க் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். See this guys, how fine looking machine it is. 125ல் என்னை கேட்டால் ஒரு பெஸ்ட் டிசைன் இருக்கிற ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆங்கிளை பாருங்களேன். காட் டேம் யார் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையிலே நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஃப்ரண்ட்டில் 2 ப்ரொஜெக்டர் எல்இடிஸ் கிடச்சிருது. அது இல்லாமல் ஹை பீம்ஸும் கிடச்சிரும். எல்இடி டிஆர்எல்ஸ் 2 இண்டிகேட்டர்ஸும் ஃபுல்லாமே எல்இடிஸ். அட் த சேம் டைம் ரியல்லே அப்படியே தான். ரியலில் அப்படின்னா சேம் 2 இண்டிகேட்டர்ஸுமே எல்இடி இண்டிகேட்டர்ஸ், எல்இடி டைம் லேம்ப்ஸ். சீட் அப்படின்னு வர்றப்போ இட்ஸ் கம்ஃபர்டபுள் இனஃப். நான் ரைடர் சீட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்தேன். எந்த பிரச்சனையும் இல்லை. பில்லியன் ஹேஸ் இனஃப் ஸ்பேஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஸ்டெப்டு சீட் அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டியாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அப்படியே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு வந்தோம் அப்படின்னா இதில் நமக்கு தேவையான அத்தனை இன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட எல்லாமே கிடச்சிருது. ஸோ ஸ்பீடு, ஆர்பிஎம் மீட்ரு கிடச்சிருது, அதான் ஓடோ கிடச்சிருது, ஃபியூலு, என்ன கியரில் இருக்கும், கியர் இண்டிகேட்டர்ஸ் கிட்டத்தட்ட எல்லாமே கிடச்சிருது. இப்போ சைட் ஸ்டாண்ட் ஆனில் இருக்கிறது, சுவிட்சிங் இருந்தது. இது ஆக்சுவலாக ஏபிஎஸ் வேரியன்ட் நான் யூஸ் பண்ணுறது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இல்லை, ஏபிஎஸ் இருக்குது அப்படின்றத காட்டுது. அண்ட் ஃபியூல் லோ, ஆனால் ஃபியூல் லோ இண்டிகேட்டர் இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ஜின் செக் லைட் எல்லாமே இங்கேயே வந்துடுது. ஸோ மிரர்ஸ் ஆர் டூ குட்ங்க. அன்றைக்கிட்ட மிரர்ஸ் ஆர் ரியலி டூ குட். பிகாஸ் எனக்கு கரெக்டாக விசிபிலிட்டி நல்லா இருந்துச்சு. மற்ற பைக்ஸோடு அது கொஞ்சம் ஒய்டாக இருக்கும். ஹேண்டில் பார் கொஞ்சம் ஒய்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது ஆக்சுவலாக பெட்டரான விசிபிலிட்டி மிரர் நல்லா கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் மிரரில் அதே மாதிரி வைப்ரேஷனும் இல்லை. ஸோ ஃபியூல் டேங்க் அப்படின்னு வர்றப்போ இது 10 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க். எல்லாமே இந்த பிளாஸ்டிக் தான். ஐ மீன் சிட்டியில் ஓட்டுற இந்த வண்டிக்கு உண்மையில் இந்த ஃபியூல் டேங்க் போதுமானது. நல்லா எக்கனாமி இருக்குது. ஜஸ்ட் லைக் 46 45 வரைக்கும் நம்மளால் இந்த வண்டியில் நம்ம எக்கனாமி எடுக்க முடியும். எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேளுங்க. ஆனால் ஆக்சுவலாக அவுட்டோரில் இருக்கேன். நல்லா இருக்குது. கேட்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது. மற்ற பைக்ஸோட கேட்க நல்லாவே இருக்குது. ஸோ ரியரில் அப்படின்னு வர்றப்போ ரியரில் நமக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் சைஸ் 120 செக்ஷன்/80 17 இன்ச் வீல்ஸில். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வர்றப்போ ஒரு 280 mm கிட்டக்க நமக்கு பிரேக் சைஸ் கிடைக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் 90/90 செக்ஷன் டயர்ஸும் கிடைக்குது. ஸோ ரெண்டு சைடுமே டியூப்லெஸ் டயர்ஸ் அண்ட் சியட்டோட டயர்ஸ் தான். லைஃபும் சரி, கொஞ்சம் கிரிப்பும் சரி, அடிக்குவேட்டும் நல்லாவே இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ த மெயின் ஹார்ட் அப்படின்னா இதோட இன்ஜின். ஸோ இன்ஜின் அப்படின்னு பார்க்குறப்போ இது ஒரு 124.7 cc இன்ஜின். ஸோ இதை லைக் 12 bhp அரௌண்ட் 11 to 12 bhp அரௌண்ட் பவர் ப்ரொடியூஷன் பண்ணுது. அட் சேம் டைம் 10 Nm ஆஃப் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. நீங்கள் பல்சர் 125 இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு பைக் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு வெயிட் தெரியும், வெயிட் எடிஷன் தெரியும். பட் இங்கே டேங்க்கில் இருந்து எல்லாமே ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு வெயிட் தெரியலை. ரொம்ப ஒரு ஈஸியாக தான் இருக்குது. மீன் ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஒரு ஹைவே ஸ்பின் போயிட்டு அப்படியே நம்ம சிட்டிலேயும் நம்ம ஓடி பார்க்கலாம். ஓகே,
இது ஆக்சுவலாக ஒரு ஸ்லோப்பில் இருக்குது. நான் இங்கேருந்து அப்படியே நான் பிரேக் டெஸ்ட் பண்ணுறேன். தேர்ட் கியர். ஸோ ஹிட்டிங் த பிரேக். ஸோ 2 பிரேக்கையும் நான் வந்து கம்பைன் பண்ணி ப்ரெஸ் பண்ணேன். அரௌண்ட் லைக் ஒரு 3 செகண்ட்ஸ்குள்ளேயே வந்து ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. லெட்ஸ் மூவ் ஆன் டு த ரைடு. இப்போ வந்து நான் 4th கியர் 5th கியர் இந்த மாதிரி போயிட்டுருக்கேன். ஒரு 4500 RPM 5000 அந்த மாதிரி நார்மலான ஒரு ரேஞ்செலாம் போயிட்டுருக்கேன். வைப்ரேஷன் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. நான் பல்சர்லாம் ஓட்டியிருக்கேன். ஸோ அதில் கம்பேர் பண்ணுறப்போ இதெல்லாம் ரொம்பவே பெட்டராக இருக்குது. மேல் விசிபிலிட்டி டோல்டு பக்காவாக இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை. இது ஆடுகளும் எதுவுமே இல்லை. ஏன்னா விண்ட் பிளாஸ்ட் தான் ஹெவியாக அடிக்குது. டேரெக்டாக வந்து மூஞ்சிலே அடிக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றி பார்ப்போம். இது ஆக்சுவலாக 125cc. ஆனால் நமக்கு ரொம்ப ட்ராக்டபிளாகவே இருக்குது. மற்ற வண்டியை கட்டினா நம்ம கியர் கட் பண்ணணும், கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறோம் அப்படின்னா கியர் கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் இல்லை. ஹாரன் இஸ் குட். ஒரு டிபிக்கல் கீக்கி ஹாரன். இந்த ஸ்பீடில் உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குது. இப்போ நான் அப்படியே ஒரு 60-70 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருப்பேன். பட் ஐம் நாட் ஷுர். அகெயின் நான் ஸ்பீடோமீட்டர் எடுத்து விட்டாங்க. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப வந்து லைக் ஒரு க்ரூசர் அந்த ரேஞ்சு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா 125cc வந்து ஒரு ஷார்ட் ஸ்பின் போகிறோம். இப்போது பரங்குடியில் நீங்கள் இருக்கீங்க, இங்கேருந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து ராம்நாடு போகணும் இல்லாட்டி மதுரைக்கு போகணும் அப்படின்னா என்கிட்ட இது மோட்ஸ் அடிக்குவேட். பட் இதில் பிரச்சனை என்னென்னா இதோட விண்ட் பிளாஸ்ட் தான். அந்த விண்ட் பிளாஸ்ட் மட்டும்தான் இங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி வண்டி எல்லாமே வந்து பக்காவாக இருக்குங்க. இந்த பிரச்சனையும் இல்லை. ஹைவேல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படியே தூக்கி சாப்பிட்டு போகுது. ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக சொல்ல மறந்தேன். ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக வந்து ஒரு 41 mm கன்வென்ஷனல் ஃபோக்ஸ், நார்மல் ஃபோக்ஸ் இருக்குது. பேக்கில் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து அந்த பம்ப்ஸ் வந்து எனக்கு என்னோட ஹிப்புக்கு அடிக்கல. கொரியர் அந்தளவுக்கு ஸ்டெஃபாக ஓடுதான். அந்தளவுக்கு எனக்கு பம்ப்ஸ் வந்து இதுவும் அடிக்கல. இப்போ ட்ராக்டபிலிட்டி செக் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பீட் தெரியாது. அதனால நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஓகே, நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறேன். 5th கியரில் 2500 RPM இன்னும் கம்மி பண்ணுறேன். நான் கிளச் பிடிக்கல. ஓகே, ஸோ நான் 5th கியரில் இருக்கேன். இப்போ அரௌண்ட் வந்து இப்போது 2200 RPM தான் இன்ஜினே ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ சொல்லுங்கள் இது எந்தளவுக்கு ட்ராக்டபிளாக இருக்கும் அப்படின்றது. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, அண்டர் இப்போ 2000 RPM. இன்ஜின் கொஞ்சம் கூட நாக் ஆகலை. ஸோ ஐ திங்க் இட்ஸ் இது போதுமே ஒரு மோஸ்ட் ரிஃபைன்டு இன்ஜினாக வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்களேன், இன்ஜின் அவங்களுக்கு என்ன நாய்ஸ் கேட்குது, நார்மலாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து 2000 RPMல வண்டியே ஸ்பின் ஆகிட்டு இருக்குது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம இழுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த லேக் இருக்க தான் செய்யும். அந்த ஏர் ஷக்காயும் நம்ம இதாகிறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே தான். பார்க்கலாம், இந்த சிசிக்கு வந்து இட் ஹேஸ் இனஃப் பவர் அப்படின்னே சொல்லலாம். ட்ராக்டபிளாகவும் இருக்குது. நம்ம சிட்டியில் ஓட்டுறது வந்து கரெக்டான கிளச் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஓட்ட முடியும். ஸோ இப்போ நான் 5th கியரில் 2000 RPM கீழே ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 15 இல்லாட்டி 25, 15லேருந்து ஒரு 25 அந்த ரேஞ்சில் தான் ஆக்சுவலாக அந்த மொத்த ஸ்பீடு இருந்திருக்கும். அந்த ஸ்பீடில் இருந்து இந்த வண்டியோட டாப் ஸ்பீடுக்கு கிட்டத்தட்ட உங்களால் வந்து கியர் சேஞ்சே பண்ணாமல் பண்ண முடியுது. ஸோ விச் இஸ் மோர் தென் எனஃப் ஐ கெஸ். விச் இஸ் அடிக்குவேட். வைப்ரேஷன் எனக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா ஃபுட் பிரேக்ஸில் வைப்ரேஷன் தெரியுது. ஃபுட் பிரேக்ஸில் நான் டாப் கியரில் போயிட்டுருக்கேன், ஸ்பீடுக்கு போயிட்டுருக்கேன். எப்படியும் அது வந்து 80-90 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். கண்டிப்பாக எனக்கு வந்து ஃபுட் பிரேக்ஸில் தான் வைப்ரேஷன் இருக்குது. ஆனால் வந்து ஹேண்டில் பார்லையும் பாதர் பண்ணுறதும் இல்லை. இப்போ நான் டேங்க் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் டக் பண்ணேன் அப்படின்னா வைப்ரேஷன் எனக்கு டேங்க்கில் தெரியுது. ஸோ நான் அந்த டக் பண்ண மாட்டேன். ஏன் ஹீட்டுக்கு வந்து இது ஓகே தான். ஸோ நான் ஜஸ்ட் லைக் 5-8 அந்த ஹீட்டு தான் இருப்பேன். எனக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. எந்த எதுவுமே இல்லை, இருக்கலை. ஐம் ஓகே வித் திஸ். பட் பீப்புள் ஹூ வாஸ் வித் 6 feet ஹைட் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஷவுட்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஹைவே பொறுத்தவரையும் சஸ்பென்ஷன்னா பிரச்சனை இல்லை, ஜம்முன்னு இருக்குது. நாங்கள் வந்து நீங்கள் டெய்லி நீங்கள் ராம்நாடு போகிற ஆளாக இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்க, பரவாயில்ல ராம்நாடு நீங்கள் டெய்லி போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா நல்ல ஒரு ரைடிங் ட்ரையாங்கிள் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு நல்ல பவர் இருக்குது. ஆல்ரெடி செட்டப். நீங்கள் நைட் டைமில் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். பிரேக்கிங் வந்து சிங்கிள் சேனல் ABS இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பல்சர் நீங்கள் 125 அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் இந்த வண்டியில் வந்து கன்சிடர் பண்ணலாம், டெஸ்ட்டும் பண்ணலாம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகே,
கியர் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. கிளச் ஓகே தான், கிளச் வந்து அந்தளவுக்கு இல்லை. கியர் வந்து கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா. நான் வந்து ஒரு ஹோண்டா யூஸர், நான் ஹோண்டா யூஸ் பண்ணுறப்போ வந்து எனக்கு வந்து அது ரொம்ப லைட்டாக இருக்கும், ஃபெதர் லைட்டாக இருக்குது, தொட்டாலே கியர் இருக்குது, அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்பீட் பிரேக்கர் வருது, லெட்ஸ் சி உரசதான்னு பார்க்கலாம். ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடிக்குவேட்டர் தான் இருக்குது. ஓகே, இல்லை மேபி பில்லியனோட போகிறப்போ வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்போலாம் ஓட்டாதீங்க, எனக்கு வந்து காலியாக ரோடு கிடைக்கிறதுனால நான் ஓட்டிகிட்ருக்கேன். பட் உண்மையிலே வந்து செம்மையாக இருக்குது. அது இழுத்துட்டு போகுது. 125 வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பவர் டு வெயிட்டேஷனில் இருக்குது. ஸோ நம்ம தேர்ட் கியரில் வந்து நம்ம ஸ்பீட் பிரேக்கர் கிராஸ் பண்ணலாம், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, அடைச்சிருது. தேர்ட் கியரில் வந்து பண்ண முடியல. ஸோ ஓகே, வில் டூ இட் ஃப்ரம் தி செகண்ட் கியர் இட் செல்ஃப். அது 125 தானே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, செகண்ட் கியர்லேருந்து பாசிபிள், பட் தேர்ட் கியர்லேருந்து நாட் பாசிபிள். ஓகே, சிட்டியில் வந்து ஹாரன் நல்லா இருக்குது. இட்ஸ் ஓகே, கேட்குதா? நல்லா இருக்குது ஹாரன். கிரேட் மேனுவரபிலிட்டியும் நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் டிராஃபிக்கில் ஓட்டலை, ஸோ டிராஃபிக்கில் ஓட்டி பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. ஓகே, பாடி பேனல்ஸில் வந்து அந்தளவுக்கு வந்து கேப்லாம் எதுவுமே இல்லைங்க. உண்மையாக சொன்னால் வந்து நல்ல பில்டு தான் இருக்குது. பிளாஸ்டிக் பில்டாகவே இருந்தாலும் இட் இஸ் அடிக்குவேட் டு என்ன சொல்கிறது, இது ஆஃபர் பண்ணுற சாரி இது நம்ம கோட் பண்ணுற காஸ்ட்டுக்கு வந்து ஒரு அடிக்குவேட்டான பில்டுன்னே சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை, ஜாலியாக வந்தாச்சு. இந்த ஸ்பீட் பிரேக்கரும் தட்டல பஸ். இது வரைக்கும் நான் வந்து பெரிய ஸ்பீட் பிரேக்கர் எங்கள் ஊருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இந்த ஸ்பீட் பிரேக்கும் தட்டல. சஸ்பென்ஸ் எப்படின்னு பார்க்குமா, கொப்பரானே ரைட்டு. ஹெவியான பண்ண அப்படின்னா டெஃபினட்டாக தெரிய தான் செய்யுது. ஓகே, குட் ஐ கெஸ். அந்தளவுக்கு வந்து ஒரு இதுவாகவும் இல்லை, சாஃப்டாகவும் இல்லை. ஓகே, இங்கே வந்து தெரியுது. நான் தேர்ட் கியரில் தான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன், மூவ் ஆகுது. சாரி 35 கூட சொல்ல முடியாது, ஒரு 25 அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஐ மீன் ஸ்பீடில், அதனால் வந்து ஈஸியாக வந்து தேர்ட் கியர் எடுக்க முடியுது. ரைட், நினச்சது தான். பிரேக் இஸ் குட். ஓகே பஸ், அந்தளவுக்கு வந்து மோசம் சொல்ல முடியாது. சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்குது. 125 பல்சரில் இன்னும் ஸ்டெஃபாக இருக்கும். அதை காட்டில் கொஞ்சம் இதுவாக இருக்குது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் 2க்கு வந்து டெஃபினட்டாக செட் ஆகும். ஃபேமிலி ஆஃப் 3 சின்ன குழந்தைங்க இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இது நல்ல சாய்ஸ். ஓகே, அப்படியே நம்ம ஒரு லெஃப்ட் எடுத்து ஊருக்குள்ளே போவோம். ஓகே, இங்கே கட் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி டிமாண்ட் பண்ணுது. ஸோ தேர்ட் கியர்லேருந்து கூட வந்து கிளச்சை வச்சுட்டு மூவ் பண்ண முடியலை, அப்படியே வந்து அடைக்கிது. ஸ்லோவே போவோமா? ஓகே, அகெயின் ஸ்பீட் பிரேக்கரில் எங்கேயுமே தட்டலை. குவிக் ஓவர் டேக்ஸ், எஸ் இட் இஸ். ஏன்னா வந்து 125 என்ன பவர் எடுத்துக்கு எதிர்பார்க்க முடியுமோ இந்த பவர் இது ஆஃபர் பண்ணுதுன்னே சொல்லலாம். சாரி மை பேட், இண்டிகேட்டர் பார்க்கல. ஓகே, ஜஸ்ட் கிரேட் ஐ கெஸ். நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் நான் ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றி இறக்கிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இந்த கியர் பாக்ஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சுங்க.
கொஞ்ச நேரம் ஓட்டினா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது, எந்த அளவுக்கு லைட்டாக இருக்குது ஹார்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து அது சொன்னேன்ல, நான் யூஸ் பண்ணுறது ஹோண்டா, அதில் வந்து இதோட லைட்டாக இருக்கும். டு பி ஃப்ராங்க் இதோட லைட்டாகவே தான் இருக்கும். ஆனால் வந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஓட்டுறப்போ வந்து கொஞ்சம் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஓட்ட ஓகே தான். ஓகே தொடர்ந்து பூந்தாச்சு. ஐம் சாரி பிரதர். சிட்டியில் அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை, அதிசயமாக இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்ட்ரா சாட்டர்டே டிராஃபிக் இருக்கணும் இந்த இடத்துல. இந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை. ஸோ அதனால் வந்து இன்ஜினோட ஹீட் எந்தளவுக்கு அப்படி இருக்குதுன்னு தெரில. ரைட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே அண்ணன் வண்டி ஏறப்படல, புடி 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 அவனை. ஓகே ஃபாஸ்ட் நியூட்ரலுக்கு வாய்ப்பு அதிகம் பஸ். ஃபாஸ்ட் நியூட்ரலுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த மாதிரி எனக்கு தோணுது. அப்பப்போ வந்து எனக்கு ஃபாஸ்ட் நியூட்ரல் தெரியுது வருது. டக்குன்னு ஓவர்டேக் பண்ணணுமா அப்படி ஒரு சிட்டியில் பண்ணோம் அப்படின்னா விச் இஸ் இட் ஹேஸ் இனஃப் பவர். ரைட் நம்ம இந்த பிரிட்ஜு மேலே ஏறிட்டேன், அப்படியே வந்த வழி அப்படியே போயிடலாம். Okay, to come to second gear, demand second gear by the way. Right. பட்டன்ஸ் ஆர் டாக்டைல். பட்டன் வந்து உண்மையிலும் டாக்டைலாக இருக்குது, அந்தளவுக்கு வந்து ஹார்டாகவும் இல்லை, டாக்டைலாக இருக்குது. இட்ஸ் குட். பாருங்களேன் அந்தளவுக்கு ஹார்ட்லாம் கிடையாது, ஹார்னும் ஓகே தான். அகெயின் நான் ஸ்பீடை ஸ்லோ பண்ணிட்டேன். என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? நான் கிளச் பிடிக்கல, அகெயின் கிளச் பிடிக்கல. ஸோ 1500 RPM அது அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், 1600 இல்லை அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நான் இன்னும் ஸ்லோ பண்ணுறேன். ஓகே 1500 RPM இப்போ கரெக்டாக. ஸோ 5th கியரில் 1500 RPM ஸ்லைட்டாக நாக்கிங் இஷ்யூ இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லீனியராக டெலிவரி பண்ணுவோமா, கொஞ்சம் கொஞ்சமாக தாட்டில் ஏற்ற வந்து இது ஆக்சுவலாக ஒரு லீனியர் புல் அப்படின்றனால வந்து லீனியராக அப்படியே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 அப்படியே இருக்குது. ஆனால் ஏன்னே தெரியல, நான் ஸ்பீட் பிரேக்கில் வந்து என்னால் ஒரு 3rd கியர்லேருந்து எடுக்க முடியல, அது கொஞ்சம் லாகே ஆஃபே ஆயிடுச்சு. நான் அது மட்டும் பண்ண முடியல. ஆனால் வந்து ஒரு ஸ்லோவாக நீங்கள் போகணும் அப்படின்னாலும் இட் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு டூ. ஓகே ஸோ நியூட்ரல் வழக்கம் போல் பஞ்சாயத்து தான். அட்டே வந்துடு. ஓகே வந்துடுச்சு. லெட்ஸ் ஸ்டாப் திஸ். ஸோ யா டெல் மீ அபவுட் திஸ் வியூ கைஸ். எப்படி இருக்குது பார்க்க? எனக்கு வந்து நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக சொல்ல மறந்துட்டேன், இதில் வந்து நம்ம கிக்கரும் வந்துடும். ஸோ இந்த வேரியண்ட்டில் 125cc வந்து நம்ம கிக்கரும் வந்துடும். மற்ற பைக்ஸ் எப்படின்னு தெரில. ஸோ ஹீட்டிங் அந்த அளவுக்கு எனக்கு இல்லை, தொட்டு பார்க்குறப்ப தெரியுது, பட் கண்டிப்பாக எட்ஜஸ்டில் இருக்கும். யா ஹீட்டிங் ஃபைன். ஐ மீன் அந்தளவுக்கு இல்லை, அந்தளவுக்கு இல்லை. நான் வந்து இருக்குன்னு நினச்சேன், பட் அந்தளவுக்கு இல்லை. இவ்வளோ தானே ஓட்டியும், விச் இஸ் குட். ஆல் ரைட். ஆக்சுவலாக கொஞ்சம் சினிமாட்டிக்ஸ்லாம் எடுத்தேன், அது எப்படி வரும்னு தெரில. நான் ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் எடுக்கிறேன்ல, ஸோ நமக்கு அந்தளவுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஓகே நம்ம போகலாமா? பார்க்குறதுல நல்லாயிருக்கு. ஏன் என்ன கேட்டால் வந்து ஒரு நல்ல மிஷின். லெட்ஸ் சீ. இந்த வண்டியோட காஸ்ட் ஆக்சுவலாக வந்து எக்ஸ்ஷோரூம் 1,03,000 வருது. ஸோ ஆன் ரோட் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 125 இல்லாட்டி 135 அதிகபட்சம் உங்களால் வந்து இந்த வண்டியை டெலிவரி எடுத்துட முடியும்.
எக்ஸ்பிரஸ் 210க்கு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட நியரஸ்ட் ஷோரூம் எதுவாக இருக்கும் அங்கே போய் நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நம்பர் கேட்டிருந்தாரு இது எப்போ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ மார்ச் 10th ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோவிலேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்திருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம பரங்குடி ஷோரூம்லேயும் அது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் ஒரு 125cc பைக்கை நீங்கள் எடுக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இட் டிசர்வ் சம் டெஸ்ட் ட்ரைவ் அட்லீஸ்ட். ஆல் ரைட், ஓகே. இது என்னோடய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ். ரைட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு இந்த வண்டியை ஆஃபர் பண்ண ஹீரோ ஷோரூமோட மேனேஜருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ். பிகாஸ் ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் நம்ம நம்பி கொடுக்க மாட்டாங்களா. ஸோ இவர் நம்மளை வந்து நம்பினார், நல்லா பண்ணுவேன்ற நம்பிக்கையில் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் நான் அதை டெலிவரி கரெக்டாக பண்ணணும், கரெக்டான கண்டென்ட் நான் அவுட்கமாக கொடுப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, வேறு எந்த பைக்கை நான் ரிவ்யூ பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பைக்கை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு பைக்கை வந்து ஒரு ஃப்ரீ ஃபார்மாக ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய ஃபர்ஸ்ட் ரைட் ரிவ்யூ. எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இது எந்தளவுக்கு கரெக்டாக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு நல்லா தெரியலாம். பிகாஸ் அது என்னோடய கண்டென்ட்னால. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ அபவுட் யோர்ஸ் அஸ் வெல்னா. ஸோ இந்த பைக் ஆக்சுவலாக நமக்கு ஆஃபர் பண்ணது வந்து ஸ்ரீ சாய்ராம் மோட்டர்ஸ். பரங்குடியில் இருந்தீங்கன்னா இல்லை பரங்குடி அந்த லோக்கலில் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஷோரூமை கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். இங்கே நிறைய வண்டிகள் இருக்குது. நீங்கள் தெர் ஆர் லாட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஹியர். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஒன்ஸ் பார்க்கலாம். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவும் பண்ணலாம். இஃப் பாசிபிள் அந்த வண்டி இருந்துச்சு அப்படின்னா சேம் டே டெலிவரியும் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வாங்க, செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நான் அந்த வண்டி தான் ரிவ்யூ பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ரிவ்யூவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அது வரேன். See you, bye bye, stay tuned.